முனைவர் பேர் தப்பாக சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் தயங்குகிறேன். முனைவர் நா. வெங்கடாச்சலம் அவர்களே, நன்றி உரை வழங்க இருக்கிற உதவி ஆணையாளர், தமிழ்நாடு ஆவண காப்பகத்தினுடைய ஆணையாளர் விஜயராஜா அவர்களே, மிகவும் நெகிழ்வான, என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப மனசு இதாக இருந்துச்சு வெண்ணிலா சொல்கிறப்போ. அன்பு தங்கை, உதவி பதிப்பாசிரியர், எழுத்தாளர், கவிஞர் வெண்ணிலா அவர்களே, இங்கு திரளாக வந்திருக்கிற நண்பர்களே, என்னுடைய ஆசான் திரு லெனின் அவர்களே, சென்னை சில்க்ஸினுடைய அதிபர் சந்திரன் அவர்களே, என்னுடைய கல்லூரி தோழர் இயக்குனர் பிருந்தாசாரி அவர்களே, ஹிந்து பத்திரிகையில் பணியாற்றி தற்போது ரோஜா முத்தையா நூலகத்தினுடைய பொறுப்புகளில் ஒருவராக இருக்கிற ஏஎஸ் பன்னீர்செல்வம் சார் அவர்களே, கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் வழக்கறிஞர் செல்வராஜ் அவர்களே, கணேசன் அவர்களே, நண்பர் பாரி அவர்களே, அனிதா மெடிக்கல்ஸ் குணசேகரன், ஞானசேகரன் அவர்களே, மணிசேகரன் அவர்களே, தினமணி இதழிலிருந்து வந்திருக்கிற கவிஞர் தோழன் மாஃபா அவர்களே, இப்படி பல்வேறு ஒவ்வொருவரையும் நான் சொல்ல வேண்டும். அவ்வளவு நண்பர்கள். பாலு மகேந்திராவிடம் உதவியாளராக பணியாற்றிய சுந்தரம் அவர்களே, இப்படி பலரும் வந்திருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் வெண்ணிலா பாட்டோட தொடங்க சொல்லியிருக்காங்க. பாரதியார் இன்னைக்கு பாரதியார் பாடலை பாடுவது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா பாரதியாரோட சிஷ்யர் திருலோக சீதாராம் பாரதியாருக்கு மட்டுமல்ல, பாரதிதாசனுக்கும் மிக நெருங்கிய நண்பர். கோபப்பட்டு அவர்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு நண்பர் பாரதிதாசனுக்கு. ஸோ பாரதியார் பாட்டை ரெகுலராக பாடுறோம். அதனால் பாரதிதாசன் பாட்டோடு நான் தொடங்குகிறேன். அதுவும் வெண்ணிலான்னு தான் தொடங்குது பாட்டு. வெண்ணிலாவும் வானும் போலே, வீரனும் கூர்வாளும் போலே, வெண்ணிலா வண்ணப்பூவும் மணமும் போலே, வண்ணப்பூவும் மணமும் போலே, மகரையாழும் இசையும் போலே, மகரையாழும் இசையும் போலே, கண்ணும் ஒளியும் போலே, எனது கண்ணல் தமிழும் நானும் அல்லவோ, வெண்ணிலாவும் வானும் போலே, வீரனும் கூர்வாளும் போலே, வெண்ணிலா. வையகமே உய்யுமாறு, வையகமே உய்யுமாறு, வாய்த்த தமிழ் அரும் பேரும் துயதான சங்கமேனோ, துயதான சங்கமேனோ, தொட்டிலில் வளர்ந்த பிள்ளை கையினிலே வேலேந்தி, கையினிலே வேலேந்தி, கடலுலகாள் மூவேந்தர், கடலுலகாள் மூவேந்தர், கருத்தேந்தி காத்தரந்த கண்ணல் தமிழும் நானும் அல்லவோ, வெண்ணிலாவும் வானும் போலே, வீரனும் கூர்வாளும் போலே.
திருலோகம் அவர்களை பற்றி ஜெயகாந்தன் இப்படி குறிப்பிடுகிறார். பாரதி தந்த எண்ணற்ற முத்துக்களில் நம் காலத்தில் நம் கைக்கு கிடைத்த அருமையான முத்து திருலோக சீதாராம். அவரை நினைத்தால் பாரதியாரை நினைக்காமல் இருக்க முடியாது. அத்தகைய தமிழ் சித்தர் அவர். அவருடைய கவிதைகள் பாரதியாருடைய ஒளியிலிருந்து பிறந்தவை, வாழ்க்கையை ரசவாதம் செய்பவை. பாரதியாரை தெரியாது என்று சொன்னால் என் மனம் பொறுக்கவில்லையே என்று சொன்ன திருலோக சீதாராமை எனக்கு தெரியும். பாரதியின் தூதுவர்களாக கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைப்பவர்களில் ஒருவர் திருலோக சீதாராம். இப்படி ஜெயகாந்தன் அவரை பற்றி எழுதிய ஒரு குறிப்பு இருக்கிறது. வாராவுக்கு இணையாக பாரதியினுடைய இன்னொரு அழகியல் பரிணாமத்தை முன்வைத்தவர் திருலோக சீதாராம். வாரா முன்னிலைப்படுத்தியது சமூக சீர்திருத்தம் சார்ந்த பாரதியினுடைய பார்வை. திருலோகம் முன்னிலைப்படுத்தியது பரந்த மனித உறவுகள், பாரதியினுடைய அழகியல் தளம், அவருடைய பாடல்களில் அமைந்த இசைக்கூறுகள், அந்த பாடல்களின் மூலமாக அவர் ஊட்டிய உணர்ச்சி. பாரதியினுடைய பாடல்களை தன்னுடைய வெண்கல குரலால் பாடி பாடி பரப்பிய திருலோகத்தினுடைய குரல் வானொலிக்கு ஏற்றதில்லை என்று நிராகரிக்கப்பட்டது திருச்சி வானொலி. ஆனால் 1944 அதே வானொலியால் கவிதை பாட திருலோக சீதாராம் 2-3 முறை வீட்டுக்கு போய் அழைக்கப்படுகிறார். பாரதியாரை அவருடைய கவிதைகளை மட்டுமல்ல, பிற கவிஞர்களுடைய கவிதைகளையும் தன் குரலால் பாடி பிரபலப்படுத்தியவர். கொத்தமங்கலம் சுப்பு, புதுமை பித்தன், சுரதா, இவர்கள் எழுதிய புது தமிழ் கவி மலர்கள் அப்படின்னு ஒரு புஸ்தகமே போட்டிருக்காரு. அவர் காலத்தில் வாழ்ந்த இளங்கவிஞர்கள் அவர்களை எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி ஒரு நிறுவன மனப்பான்மைக்கு அடிபணியாமல் விலகி நின்று தன்னுடைய குரலை எந்த இடத்துலையும் பயப்படாமல் உரத்து சொன்னவர் திருலோகம். அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாரதிதாசன்ட்டே கோபப்பட்டு பேசுகிற அளவுக்கு ஒரு உரிமை கொண்டு பேசுகிறவர். அதை பற்றி இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு முறை அவர் தமிழ் எழுத்தாளர் சங்க மாநாடு நடத்துகிறார். அந்த மாநாட்டுக்கு எஸ் வாசனை கூட போகிறார். நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்ன விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது திருலோகம் சொல்கிறார், என்னங்க நீங்கள் எழுத்தாளர்களை வச்சு பத்திரிக்கை நடத்துகிறீங்க, எழுத்தாளருக்கு மாநாடு நடத்தணும், வரமாட்டேன்றீங்க, வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். கோவப்படுறாரு. அவர்கிட்ட யாருமே அப்போ பேசவே முடியாது. வாசன் பெரிய பட அதிபர், பத்திரிக்கை அதிபர். இன்றைக்கி பிரிண்ட் மீடியாவுக்கு இது இல்லாமல் இருக்கு. அன்றைக்கி அவ்வளோ பெரிய ஜெயிண்ட்டு. இவர் போய் அவர்கிட்ட சொல்கிறார். டக்குன்னு அப்புறம் வாசனையை ஃபோன் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் வாசன் அந்த மாநாட்டுக்கு வரார். அந்த எழுத்தாளர் சங்க மாநாட்டுக்கு தலைவராக அவர் வரார். நான் அந்த திருலோக சீதாராமனுடைய படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி சேக்கிலார் அடிப்பொடி TN ராமச்சந்திரனை பற்றி ஒரு படம் எடுத்தேன். அப்போது அவர் அந்த படத்தில் என்னுடைய குருநாதர் அப்படின்னு சொல்லி திருலோகத்தை பற்றி சொல்லிக்கிட்டே வர்றார். அதுக்கு முன்னாடி எனக்கு திருலோக சீதாராமன் தெரியாதுங்கிற சென்ஸ் என்னென்னா, அவருடைய கந்தர்வகானம் கவிதை தொகுதியை படிச்சிருக்கிறேன். அப்புறம் அவருடைய இலக்கிய படகுன்னு ஒரு கட்டுரை தொகுதியை படிச்சிருக்கேன். இவ்வளவு தான் எனக்கு அவரை பற்றி தெரியும். பாரதிக்கு அவருடைய புகழை பரப்பியவர் அப்படின்னு தெரியும். மற்றபடி எனக்கு திருலோகத்தை பற்றி அவ்வளவு தெரியாது. அப்போ அவர் வெள்ளமாக தகவல்கள் சொல்கிறார். சொல்ல அவரை எப்படியாவது பண்ணணுமே, இவரை எப்படி நம்ம திருலோக சீதாராமை எப்படி நம்ம டாக்குமெண்ட்ரி பண்ணுறது அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதிர்ஷ்டவசமாக அவருடைய பையனே என்கிட்ட கேட்டேன், இது மாதிரி எங்கள் அப்பாவை பற்றி படம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அப்பயுமே நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், எனக்கு செவி வழி கேட்ட தகவல் 2 புஸ்தகம், இதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். வெண்ணில சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட என்ன தகவல் இருக்குது அப்படின்னு கேட்டேன். 8 ஃபோட்டோ இருக்குனார். இவ்வளோதான் மொத்த இருப்பு திருலோக சீதாராமை பற்றி. பாரதியாருக்கு இருந்த 5 ஃபோட்டோ மாதிரி அவ்வளோதான் இருக்குது. அப்போது தகவல்கள் அவங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே நடந்த தகவல்கள் தெரியுது. அவர் கல்யாணம் பண்ணி வச்சார், அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டார், பிரஸ் நடத்தினாருங்கிற விஷயங்கள் தெரியுதே தவிர பாக்கி அவருடைய இலக்கிய செயல்பாடுகள் தெரியலை. அதுக்கு பிறகு 9 மாதம் இதை தேடி அலைகிறேன். எங்கே அவருடைய தகவல்கள் கிடைக்கும், எது ஊர்ஜிதமான தகவல்
அதை எப்படி கிராஸ் செக் பண்ணுறது? ஏன்னா நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரியில் பண்ணும்போது 100% அதில் 1% கூட தவறு வரக்கூடாது. என்னுடைய குருநாதர் இங்கே வந்திருக்காங்க, அவர் ரொம்ப அந்த ஆத்தென்டிசிட்டி ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அது அப்படி ஆத்தென்டிசிட்டி தெரியலாம் விட்டுரு அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அதை அதோட ஆத்தென்டிசிட்டிக்காக நம்ம ரொம்ப சிரமப்பட்டு தேடி 9 மாதம் கழித்து தான் அதை சேகரித்தோம் அந்த தகவல்களை. ஒரு திகைப்பு தான் இருந்துச்சு, எப்படி பண்ண போகிறோம். அவருடைய குரல் பதிவு இல்லை, ஆனால் இப்போ கிடைச்சிருச்சு. அவருடைய விஷுவல் இல்லை, ஆனால் இப்போ கிடைச்சிருச்சு. முடிஞ்ச பிறகு கிடைக்குது. ஏன்னா அப்போ தொடங்க ஆரம்பித்தது, படம் முடிஞ்ச பிறகு அவருடைய ரன்னிங் விஷுவலே ஃபிலிமில் ஜிடி நாயுடு பதிவு பண்ணி வச்சுருக்கிறார். அது ரொம்ப அபூர்வமாக அண்ணாதுரை, பாரதிதாசன், அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான நபர்கள் இவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருக்காரு அவர். ஜிடி நாயுடோட அந்த வீட்டில் சேர்த்து பாரதியாரோட 100ஆண்டு விழா கொண்டாடுறார். அதில் அண்ணாதுரை பேசின பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான பேச்சு பாரதியார் பற்றி. அவரை எப்படி கூப்பிடுறதுன்னு இவங்க தயங்குறாங்க. எப்படி அண்ணா பேசுவார் பாரதியார் பற்றி அப்படின்னு. இவர் தான் போய் கேட்குறார் துணிச்சலாக. அப்புறம் தான் அண்ணாதுரை வாராரு. அதில் அவர் பேசின பேச்சு இன்னமும் இருக்குது, விஷுவலாகவே இருக்குது, ஃபிலிமில் இருக்குது. ஆனால் இதை ஆரம்பித்த பிறகு தான் அதுவே தேடி கண்டெடுக்கப்பட்டதுன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு சின்ன கோட்டோவியம் போல தான் இருக்கும். ஒரு மெல்லிய சின்ன சன்னமான கோடுகள் மூலமாக வரைந்த ஒரு பக்கவாட்டு சித்திரம் போல தான் இந்த படம் இருக்கும். ஏன்னா ஒரு டாக்குமெண்ட்ரியில் அந்த முழு வாழ்க்கையை சொல்ல முடியாது, ஆனால் முழு வாழ்க்கையை தேடி நீங்கள் போக வேண்டும் என்று துரத்தி விட முடியும். அதைத்தான் இந்த படத்தில் நான் செஞ்சுருக்கேன். இதை செய்ததன் மூலம் இப்போ இவ்வளோ நாள் இலக்கியத்தில் படிக்கிறோம், இவ்வளோ நாள் இலக்கியத்தில் புழங்குறோம். நமக்கு திருலோக சீதாராமன் பற்றி தெரியலன்னா சாதாரண ஆளுக்கு எப்படி தெரியும்? ஸோ இது எவ்வளோ பெரிய துர்பாக்கியம், எவ்வளவோ வேலைகள் செஞ்சுருக்கார். அந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அப்போது இலக்கியத்தில் திருலோக சீதாராமை போல கவனம் பெறாத பல்வேறு எழுத்தாளர்களை பற்றிய ஒரு கேள்வியை இந்த படத்தின் மூலமாக நான் எழுப்பி பார்க்கிறேன். அப்புறம் மாற்று கருத்து கொண்டோர்கிட்ட அவர் எப்படி பழகியிருக்கிறார். திருலோக சீதாராம் அவர் இயல்பில் காங்கிரஸ்காரர், ஆனால் பெரியார் அவருக்கு நண்பர்னா பெரியார் அவருடைய வேனை நிறுத்தி அந்த அந்த கதவை திறந்து அவர் அச்சகத்து வாசலிருந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு, அவருடைய உதவியாளர் ஐயா நேரமாச்சு புறப்படணும்னு சொல்லுவார வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிற நண்பர் பெரியார். ஆனால் இவர் தான் மனு தர்ம சாஸ்திரத்தை மொழிபெயர்த்தவர் திருலோக சீதாராம். கக்கனும் காமராஜும் இவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இவருடைய பொண்ணு கல்யாணம் 1960 திருச்சியில் நடக்குது. அந்த கல்யாணத்துக்கு அன்றைய அமைச்சர்களாக இருந்த கக்கனும் ராமையாவும் நேரில் போய் வாழ்த்து சொல்கிறாங்க. சாதாரண சின்ன வீட்டில் ஒரு 50 பேருக்கு சொல்லி நடக்கிற கல்யாணத்துக்கு போகிறாங்க அந்த அமைச்சர்கள். இன்னைக்கு நினச்சி பார்க்க முடியல. மதுரை முத்து மேயர் அவர் ஒரு பொது வெளியில் சிண்டிகேட் பேங்க் பிரான்ச்சு தொடங்கும்போது அவர் காலில் விழுந்து கும்பிடுறார் மதுரை முத்து. அன்பில் தர்மலிங்கம் இவரோட அவ்வளவு அன்பாக பழகி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எதிர்க்கிறது இவர் காங்கிரஸ்காரர் எல்லாமே தெரியும். இருந்தும் இவர்களோட தான் அவர் தொடர்பு. மனு தர்ம சாஸ்திரத்தை மொழிபெயர்க்காரு, பாரதியாரோட சிஷ்யர். என்ன மாதிரி அந்த ஜிக்ஸாக் ட்ராவலே அப்படி இருக்கும். அந்த ஜிடி நாயுடு வீட்டு திருமணம் 1965 ஆபர்ட்ஸ்பரி கல்யாண மண்டபம் நம்ம தேனாம்பேட்டையில் இருக்கிற அந்த மண்டபத்தில் நடக்கும்போது பெரியாரும் இவரும் சந்திச்சிருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு பிறகு. திருலோகம் விழுந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாராம் பெரியார். அப்புறம் 2 பேரும் தெலுங்கில் பேசிக்கிறாங்களாம் அப்படின்னு அவங்க பையன் அந்த படத்தை தயாரித்த லோகமணி என்கிட்ட சொன்னார். அதனால் பெரியாரோட மட்டும் இல்லை, காமராஜரோட, அண்ணாவோட. அண்ணா திராவிட நாட்டில் பாரதிதாசனை பற்றி ஒரு கவிதை எழுதி கொடுங்க, திராவிட நாட்டில் போடணும்னு கேட்குறார். அண்ணாவை பற்றி இவர் ஒரு கவிதை எழுதுகிறார் சிவாஜி பத்திரிக்கையில். அப்புறம் இவர் திராவிட இயக்கத்தோட தொடர்பாக இருக்கிறாருன்னு ஒரு விமர்சனம் வருது. அந்த பீரியடில் எதிர்த்து கொண்டு பெரியாரோட படத்தை அட்டப்படத்தில் போடுறார், சிவாஜி அட்டப்படத்தில். அது மாதிரி ரொம்ப ஒரு பெக்யூலியரான நபர் திருலோக சீதாராம். வள்ளிக்கண்ணன் அவரை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, நல்ல கனமான குரல், ஏற்ற இறக்கம் கொண்ட வெளிப்பாட்டு துவனி, வஞ்சனை இல்லாத பேச்சு, கவிதைகளை பாடும் பாங்கு,
பிறருக்கு உதவுகிற தயால குணம் போன்றவை அவரிடம் எனக்கு மறக்க இயலாது. அவருடைய குள்ளமாக இருந்தாலும் அவருடைய கம்பீரமான தோற்றம் அவருடைய அகத் தூய்மைக்கும் அறிவாற்றலுக்கும் முகவரியாக திகழ்ந்தது என்று சொல்வதை விட அவர் கருவிலே திருவுடையாராக வந்தவர் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும்னு வள்ளிக்கண்ணன் சொல்கிறார். அவர் லைஃப்பில் ரொம்ப பெக்யூலியரான விஷயங்கள் நடந்திருக்கு. அவர் எலெக்ஷனில் நிற்கிறார், சுயேட்சையாக நிற்கிறார். 52 பிரச்சாரத்துக்கு போகணும். பிரச்சாரத்துக்கு போகணுன்னா என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணுறது, அதெல்லாம் இந்த படத்தில் இல்லை. இவர் போய் முதல்ல பாரதியார் பாடல்களை வரிசையாக பாடுவார். பாடிட்டு கீழே இறங்கிடுவார். இவருடைய நண்பர் ஆவேரா கிருஷ்ணசாமி ரெட்டியார்னு திருச்சியில் எழுத்தாளர்னு ஒரு பத்திரிகை நடத்தினவர். அவர் இந்த பாடிட்டு போகிறார்ல, அவர் பேர் தான் திருலோக சீதாராம். அவர் பாரதியாரோட சிஷ்யர். அவர் தான் இங்கே சுயேட்சை நிற்கிறாருன்னு சொல்லுவாராம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு ஜீப் இவர் கொடுத்துருக்காரு, ஜிடி நாயுடு. இதுக்கு செலவுகளை என்எஸ் கிருஷ்ணன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது மாதிரி ரொம்ப அபூர்வமான விஷயங்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. குடும்பத்தோட ஒரு நாள் வெளியூர் போயிட்டு வந்திருக்கிறாரு. வீட்டில் கதவு எல்லாம் பூட்டியிருக்கு, ஆனால் சிவத்தில் கண்ணம் வச்சுட்டான். ரவுண்டாக கட் பண்ணி ஒரு ஆள் உள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டான். இவர் விடிய கிளம்புற 6 மணிக்கு பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ஒவ்வொன்றா அழுகுறாரு. பக்கத்து வீட்டில் உட்கார வச்சு தண்ணி கொடுத்து அவர் அந்த தூணில் சாய்ச்சி, சரி விடுங்க போனது போகட்டும், நான் என்ன தான் வச்சுருந்தீங்க உள்ளார அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் அங்கே வச்சுருக்கிறதுக்கு என்ன இருக்குது, நானே அட்டை தெரியும், அவன் அதில் என்ன ஏமாந்து போனான்னு தான் அழுதேன் நான், பாவம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி எப்படி ஒரு பாரதியாரோட சிஷ்யனாக இருந்திருக்கிறாரு, அவனை நினச்சி இவர் அழுதுருக்கார் அவ்வளோ நேரம். அது அவருடைய இதை பற்றி ஒரு 1.25 மணி நேரத்தில் எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்ல முடியுமோ அதில் சொல்லியிருக்கேன். திருலோக சீதாராம் ஒரு கவிஞர், பாடகர், மொழிபெயர்ப்பாளர், பாரதி அன்பர், பத்திரிகை ஆசிரியர் அப்படின்னு ஒரு பல முகங்கள் கொண்டவர். திருலோகத்தின் நினைவுகள் வரலாற்றினுடைய மறதிக்குள் மறைந்து போக விடாமல் மீட்டெடுக்கிற ஒரு சிறிய திரை முயற்சி தான் இந்த முயற்சி. ஒரு மினிமமான தகவல்களை வைத்துக்கொண்டு காட்சி ரூபத்தில் ஒரு படத்தை பண்ணுவது மிகப்பெரிய சவால். கொடுத்த நேரம் முடிந்தது, சற்று 2 நிமிஷம் கூடவே ஆகிவிட்டது. அதனால் படம் பார்த்துட்டு நாம் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். அப்புறம் ஆவண படத்துக்காக ஆவணங்கள் எந்த வகையில் நமக்கு உதவியாக இருக்கிறது, இந்த ஆவண காப்பகத்தை நாம் எவ்விதம் பயன்படுத்த வேண்டும், இதிலிருந்து இருக்கிற தகவல்களை வைத்து லட்சக்கணக்கான படங்களை பண்ண முடியும். தமிழ் சமூகத்துக்கு, தமிழ் வரலாற்றுக்கு, மொழி வரலாற்றுக்கு, இலக்கிய வரலாற்றுக்கு அவ்வளவு விஷயங்களை செய்வதற்கான பொக்கிஷங்கள் இங்கு கொட்டி கிடக்கிறது. அதை பற்றியும் நாம் இந்த படம் திரையிட்ட பிறகு பேசலாம். மீண்டும் வருகிறேன். நன்றி, வணக்கம். கண் கலங்கி அவர் முகத்தை மூடிக்கொண்டது போல் நம்முடைய இதயங்களும் ஒரு நிமிடம் திருலோக சீதாராமனுக்காக கலங்கி நெகிழ்ந்து நிச்சயம் உறைந்திருக்கும். எனக்கு தோன்றியது என்னவென்றால், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்று இந்த அரங்கில் சீதாராமன் ஒரு பாடலை பாடிவிட மாட்டாரா என்றுதான் எனக்கு தோன்றியது. அப்படி ஒரு மகளை கொஞ்சி இனிமை சேர்த்து பாடுகின்ற ஒரு குரலை பாரதியை மீண்டும் தரிசித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிய திரு ரவி சுப்பிரமணியம் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருலோக சீதாராமனை பற்றி அறியாதவர்களுக்கு கூட இந்த ஆவணப்படத்தின் வாயிலாக அவருடைய முழுமையான வாழ்க்கையை புரிந்து கொண்டிருக்க முடியும். திரு ரவி சுப்பிரமணியம் அவர்கள் கூறினார்கள், இந்த ஆவணப்படத்தில் நான் ஒரு பக்கவாட்டு சித்திரத்தை தான் முன்வைத்துள்ளேன் என்று. சில நேரங்களில் ஒரு பக்கவாட்டு சித்திரம் கூட போதும் அவர்களுடைய ஆளுயர பிம்பத்தை, பிரதியை நமக்குள் உருவாக்கிவிட.
அப்படித்தான் இந்த ஆவணப்படம் இருக்கின்றது. திருலோக சீதாராமன் அவர்களுடன் இந்த ஆவணப்படத்தில் நாம் நெருங்கி பார்த்தவர்கள் பாரதியார். அவர் வாழ்நாளில் எடுத்த 5 புகைப்படங்களிலும் இதில் நாம் பார்த்துவிட்டோம். அவருடைய துணைவியாரை பற்றி, மகள்களை பற்றி, பாரதிதாசர் பற்றி, காமராஜர், பாரதியாரினுடைய அணுக்க தொண்டர் வாராவை பற்றி, பிற்காலத்தில் தமிழ் எழுத்தாளர்கள் திருலோக சீதாராமை பற்றியும் பாரதியார் பற்றியும் அவர்களுடைய பார்வையிலிருந்து அந்த பழைய புகைப்படங்களோடு பழைய பத்திரிகைகள் வாயிலாக எத்தனை விஷயங்கள் பாருங்கள். இதில் ஒவ்வொன்றும் ஒரு சங்கிலி போன்று நுட்பமாக எத்தனை உறவுகளின் வழியாக இந்த ஒரு வாழ்க்கை சித்திரம் பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது நம் வீடுகளில் இருக்கின்ற ஒரு துண்டு தாள் கூட எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியும். சிவாஜி இதழில் வந்திருக்கின்ற ஒரே ஒரு சிறு குறிப்பு, அவர் ஏன் திருச்சியிலிருந்து சென்னைக்கு இடம்பெயர்ந்தார் என்பதை சொல்கின்றது. அதில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றிய ஒரு சிறு தகவல் மூலமாக இன்றைக்கு நாம் ஒரு வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்கின்றோம். நம்முடைய ஆவண காப்பக நூலகத்தில் ஏராளமான பத்திரிகைகள் இருக்கின்றன. அந்த பத்திரிகைகளில் இருந்து இது போன்று பல ஆவணப்படங்களை, வரலாறுகளை நம்மால் உருவாக்க முடியும். அப்படி ஒரு அரிய முயற்சி. வெறும் 8 புகைப்படங்களை மட்டுமே கையில் வைத்து கொண்டு 1 மணி நேரம் 12 நிமிடங்கள் செல்லக்கூடிய ஒரு ஆவணப்படத்தை ரவி சுப்பிரமணியம் எடுத்திருக்கிறார் என்றால் அவர் எத்தனை பேரை சந்தித்திருக்க வேண்டும், எத்தனை நூலகங்களுக்கு சென்றிருக்க வேண்டும், அந்த குடும்பத்தாருடன் தொடர்புடைய எத்தனை அரிய ஆளுமைகளை சந்தித்திருக்க வேண்டும் என்பது நமக்கு புரிய வருகின்றது. இது ரவி சுப்பிரமணியம் அவர்களுடைய திறமைக்காக, அவருடைய ஆர்வத்திற்காக எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருந்தாலும் என்னுடைய பார்வையில் இது ஒரு நன்றி கடன். நமக்கு பாதை அமைத்து கொடுத்திருக்கிற நம்முடைய மூதாதையர்களாக இருக்கின்ற, நாம் பெருமை கொள்ளும் ஆளுமைகளாக இருப்பவர்களுக்கு அந்தந்த குடும்பத்தினுடைய அடுத்த தலைமுறை செய்கின்ற ஒரு அரிய நன்றி கடன் போல் தமிழ் சமூகத்திற்கு, விடுதலை போராட்ட உணர்வுக்கு ரவி சுப்பிரமணியம் அவர்கள் செய்திருக்கின்ற ஒரு நன்றி கடனாக பார்க்கிறேன். அவர்களுக்கு நம் அனைவர் சார்பில் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆவணப்படம் குறித்து அவர்கள் பேச இருக்கின்ற கருத்துக்களையும், இந்த ஆவணப்படத்திலிருந்து உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள், ஆவணப்படம் குறித்து மட்டும் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் அவரோடு உரையாடலாம் என்று கூறி, அண்ணா வாங்கண்ணா. தெரிஞ்ச வரைக்கும் பாடுறேன். கையில் லிரிக் இல்லை. அது ஆக்சுவலாக அந்த பாட்டை ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணவர் காரைக்குறிச்சி அருணாசலம். நாதஸ்வரத்தில் வாசித்து அதை பாப்புலரைஸ் பண்ணார். காப்பி ராகத்தில் அமைஞ்ச பாடல் அது. சின்னஞ்சேறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சேறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தார், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கள்வரி கொள்ளுதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கள்வரி கொள்ளுதடி,
உன்னை தழுவேண்டேலோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி, உன்னை தழுவேண்டேலோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் கண்ணம்மா உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் கண்ணம்மா உதிரம் கொட்டுதடி, என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உங்களுடைய கேள்விகள் இருந்தால் நான் பதில் சொல்றேன். ஐயா அவர்களுக்கு நான் சார்ந்த நீங்க மறைச்சிருவீங்க நின்னீங்கன்னா அவரு. ஐயா அவர்களுக்கு நான் சார்ந்த தமிழ்நாடு ஆவண காப்புகள் அனைத்து ஊழியர்கள் சார்பாக மாலை நேர வணக்கத்தை உண்டாக்கி கொண்டு, மேலும் இது போன்ற சொற்பொழிவுகள் தொடர்ந்து ஓராண்டுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேடம் வெண்ணிலா அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா இந்த சொற்பொழிவு தொடர்ந்து நடக்குது. அது மட்டும் இல்லாத நம்ம ஆணையருடைய இந்த சிறப்பான அமைப்பையும் இந்த நிகழ்ச்சியும் அமைப்பாக செய்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு உண்டான இந்த விஷயங்கள் தெரியவே தெரியாது. ஆக்சுவலாக இதெல்லாம் இப்படிலாம் இருக்கிறாங்களா, அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால், நாங்கள் ஆவணங்களை கையாளும் போதெல்லாம் நாங்கள் பார்க்க ஒரு சில விஷயங்களை அப்படி பார்க்கும்போது மெய்சிருக்கிற விஷயங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆவண காப்பகத்தில் இது போன்ற விவரங்களை நாங்கள் பார்த்து உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கின்றோம். அது மட்டும் இல்லை, மேடம் சொன்னாங்க சப்ஜெக்டுக்குள்ளே கேள்வி கேளுனாங்க. கேள்வி இருக்கு, அந்த காலத்தில் கலப்படமே இல்லாத ஒரு காலத்தில் அந்த மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க, பெரியவர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க, முன்னோர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கலப்படம் அதிகமாக இருக்கிறாங்க. கலப்படத்துக்கு மாற்றத்துக்கு உண்டான மாற்றம் இருக்குதா? என்ன கலப்படத்தில் என்ன அன்னைக்கு எந்த பேருமே இல்லை, வேதமே இல்லை, எல்லார்கிட்ட பழகிருந்தாங்க. சரி சரி. வேதங்கள் இல்லாமல் பழகிற சூழல் இப்போ இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்க. நிச்சயம் இவங்கெல்லாம் திராவிட பாரம்பரியத்தோட வந்திருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட இவங்க தொடர்பு படுத்திருக்கிறாங்க. அப்போது நீங்க சொன்ன மாதிரி அந்த காங்கிரஸ்காரர் இவர் இப்படி அது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ எந்த ஒரு மாற்று கருத்தையெல்லாம் நான் அவருக்குள்ள அந்த உணர்வுகளோடு மக்களோட சேர்ந்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நான் பகிர்ந்துருக்கிறாங்க. இன்னைக்கே அந்த மாற்றம் குறைஞ்சிருக்கே போகுது கேள்வி. ஆமாம், நிச்சயமாக குறைஞ்சிருக்கு. அதில் முக்கியமாக எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி, திருலோக சீதாராம் பெரியாரோட போயிருக்காரு, அண்ணாவோட இருக்கிறாரு, பாரதிதாசனோட அவர் எதுக்கு இந்த மனு தர்ம சாஸ்திரத்தை மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எல்லாருக்கும் தோணுது. அது அந்த சதீசீலனுக்கும் தோணியிருக்கு. நான் டாக்குமெண்ட்ரி எடுத்தப்போ கேட்டேன், இந்த படத்தில் பேசியிருக்காரு. ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்து முடித்த பிறகு அவர் சொன்னார், இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்லை, அவரோட அந்த காலத்தில் பழகினவங்களுக்கும் தோணுச்சு. ஆனால் அவர்கிட்ட கேட்க முடியாது, ரொம்ப பயம், அவர் கடுமையாக கோவப்படுவார், அதனால் கேட்க முடியலை. ஆனால் கேட்டுட்டாங்க. திருச்சி தமிழ் சங்கத்தில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அவர் சங்க தமிழ் பற்றி பேசினார். பேசி முடித்த பிறகு நான் பேசினதில் ஏதாவது யாருக்காவது சந்தேகம் இருக்காப்பா அப்படின்னு அவர் கேட்டார். கேட்டோன்னே யாருமே பதில் சொல்லலை. அப்போ முடிச்சிடுவோமா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இல்லை, ஒரு சந்தேகம் திருலோகம் அப்படின்னு ஒரு புலவர் அந்த காலத்தில் இருந்தவர் கேட்டிருக்காரு. எல்லாம் சரி, இந்த மனு தர்ம சாஸ்திரத்தை போய் நீங்கள் எதுக்கு மொழிபெயர்த்தீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. சரி சொல்கிறேன் வேற அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர் மெதுவாக எழுந்திரிச்சு அதுதான் எனக்கும் அப்படின்னு சொன்னார். சரி அப்புறம் அப்படின்னாரு. அதுக்கு சொல்லுங்கய்யா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. ஐயா இவ்வளோ வருஷம் என்னையா பண்ணீங்க, எழுதி டிரான்ஸ்லேட் பண்ணி 5-6 வருஷம் ஆச்சு, இவ்வளோ நாள் ஏன் கேட்காம இருந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு.
உங்கள் வாய்க்கு பயந்துக்கிட்டு தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. உடனே அவர் சொல்லியிருக்கிறாரு, மனு தர்ம சாஸ்திரத்தை நான் ஏன் மொழிபெயர்த்தேன்? முதல்ல அது தப்பும் தவறுமா யாரும் இன்டர்பிரட் பண்ணிடக்கூடாது, அது முதல் விஷயம். ஆனால் அப்படி ஆயிடுச்சு. இப்போ இன்டர்பிரட் பண்ணக்கூடாது, ஒரிஜினலாக கொண்டு வரணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த மனு தர்ம சாஸ்திரத்தில் இருக்கிற விஷயங்கள் இந்த காலத்துக்கு ஒவ்வொல அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அது வாஸ்தவம் தான், உண்மைதான். மனு தர்ம சாஸ்திரம், மனுஸ்மிருதி அப்படின்னு சொன்னாலே ஒரு காலத்தில் நடந்த பதிவு, அவ்வளோதான். அதை பதிவு பண்ணியிருக்கிறார் அவர். அந்த காலத்தில் நடந்ததை அப்படியே நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொள்ள முடியுமா? எடுத்துக்கொள்ள முடியாது. நான் பாரதியாரை குருவாக கொண்டவன். ரிக்வேதத்தில் முக்கியமான சூத்மங்களுக்கு பாரதியார் அழகான தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கிறார். ஆனால் அதே பாரதியார் தான் அந்த வேதத்துக்கு எதிர்கருத்துக்களை தன்னுடைய கவிதையில் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக நிற்பதுவோ நடப்பதுவோ அதெல்லாம் அதற்கு எதிர்கேள்வி, இதை பதிவு செய்திருக்கிறார். மானுட குலத்துக்கு எதிரான ஒன்று எதையுமே அவர் மனசு ஒப்பாது. அதே தான் நான் எந்த இடத்துலையும் மனு தர்மத்தில் சொல்லப்பட்டது அனைத்தையும் ஏற்க வேண்டும் என்று நான் சொல்லவே இல்லை. மனு தர்மத்தின் படிதான் இங்கே எல்லாம் நடக்கிறதா அப்படின்னு அப்படி கேட்டால் நீங்கள் நன்னாலும் இங்கே பேசிக்கிட்டே இருக்க முடியாது, முதல் விஷயம். அப்புறம் ஏன் நான் அதை மொழிபெயர்க்கணும்? என்னத்துக்காக அதை மொழிபெயர்க்கணும்? என்னுடைய நோக்கம்தான் என்ன? நான் உங்களோட ஒரு உரையாடலை நிகழ்த்த விரும்புகிறேன். உங்களுக்கும் எனக்கும் ஒரு பள்ளம் இருக்குது. நாம் வெவ்வேறு விஷயங்களால், 1000 விஷயங்களால் பிளவுபட்டு கிடக்கிறோம். அந்த பள்ளத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும், அதை இட்டு நிரப்ப வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக நான் அது மொழிபெயர்த்தனே தவிர, மற்றபடி எனக்கு அந்த மனு தர்ம சாஸ்திரத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு நடக்கணுன்றது என்னோட இது இல்லை. திருக்குறளில் இப்போ சொல்லப்பட்டபடியெல்லாம் எல்லாமே நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதை இன்னைக்கு கான்டெம்பரரியாக உள்ள விஷயங்களோட பொருத்தி கொள்ள வேண்டியது இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை மொழிபெயர்த்துட்டேன். இப்போ அதை மொழிபெயர்க்கும் போதே நான் ஒரு தெலுங்கு பிராமணன், நான் மொழிபெயர்த்துட்டேன், எனக்கு எதிராக தானே அது ஆகும். எனக்கு எதிராக ஆகிறத நான் ஏன் மொழிபெயர்க்கணும்? அப்போ என்னோட உள் நோக்கம் என்ன? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் தெரிஞ்சு கொண்டுட்டீங்கன்னா இந்த கேள்வியை இனிமேல் என்கிட்ட கேட்க மாட்டீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஒரு யானையை குருடர்கள் பார்த்தது போல, பார்வையற்றவர்கள் பார்த்தது போல நம்ம ஒரு பக்கமாக பார்த்துடக்கூடாது. அவர் இந்த பக்கம் காங்கிரஸோடையும், அந்த பக்கம் இவங்களோடையும், கம்யூனிஸ்டுகளோடையும், அப்படி எல்லாரோடையும் தொடர்பில் இருந்திருக்கிறார். வணக்கம். இப்போ ஹெர்மன் ஹெஸ்லேவோட சித்தார்த்த இந்த ஜெர்மனி ஆங்கில பதிப்பிற்கு தான் ஸோ அந்த ஆங்கில பிரதிகளுக்கு வரும்போது அந்த காப்பிரைட்ஸ் ரிலேட்டடான அந்த எவிடன்ஸ் இல்லை, அவங்களுக்கு 2 பேருக்கு நடைபெற்ற கடித தொடர்புகள், அதெல்லாம் ஆவணங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது சம்மந்தப்பட்டது ஏதாவது இருக்குங்களா? இல்லை சார், நான் பார்க்கல. அது எல்லாமே அவர் தான் டீல் பண்ணியிருக்கார். டிஎன் ராமச்சந்திரன், அவர் ஒரு வக்கீல் பேசிக்கலாக. ராமச்சந்திரன் அவரோட சேர்ந்து தான் அவர் பண்ணியிருக்கிறார். அவருக்கு சந்தேகம் வரும்போதும் டிஎன் ராமச்சந்திரன்ட்ட கேட்டிருக்கார். டிஎன் ராமச்சந்திரன் அவருக்கு சீடர் தான், இருந்தாலும் அவரோட கலந்து பேசி சில விஷயங்கள் செஞ்சிருக்கிறார் அவர். ஆமாம், அந்த காலகட்டத்தில் நல்ல செழிப்பான எதிர்ப்புகளும் வந்துருக்கு. ஏன் அந்த குறுகிய வட்டாரத்தில் அவருக்கு ஏதாவது நெருக்கடிகள் ஆவணங்களோ இல்லை இவங்களோ அவர் எல்லாருமே நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுற அளவு இருந்திருக்காரு. பட் அந்த திருப்பத்திற்காகவே அவருடைய கவரேஜ், அவருடைய ஒர்க் லிட்ரேச்சர் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதை பற்றியான ஆவணங்கள் தெரிஞ்ச தகவல் சிறு பத்திரிகைகளில் அவர் மெல்ல ஆரம்பித்து சின்ன சின்ன பத்திரிகைகளில் தொடங்கி அதில் கிடைச்ச புகழ் மூலமாக தான் கடைசியாக அவர் இதுக்கு வரார். பூரணம் பிள்ளை ஆரம்பித்த துறையூரில் இருந்த கிராம ஊழியன் பத்திரிகைக்கு
அவரை எடிட்டராக போட சொல்கிறாங்க. அவர் பக்கத்தில் இருக்கிற ஆவேரா கிருஷ்ணசாமி ரெட்டியாரோட நான் சேர்ந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் நிர்வாகத்தில் கொஞ்சம் சரியான ஆள், இவர் எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுல சரியான ஆள், 2 பேரும் சேர்ந்து அது எடுக்கிறாங்க. எடுக்கும்போது கூப்பாராவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்றதுனால கூப்பாராவை கௌரவ ஆசிரியராக போடுவோன்னு திருலோகம் சஜஸ்ட் பண்ண திருலோகம் அதுக்கப்புறம் அவரை போட்டுட்டு அவருக்கு கீழே இவங்க 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. அவர் இறந்த பிறகு தான் அப்புறம் திரும்ப இவர் தனியாக பத்திரிக்கை ஆரம்பிக்கிறார், சிவாஜி பத்திரிக்கை. அந்த பொதுவாக சிறு பத்திரிகைகள் அது ஒரு சின்ன குழுக்குள்ளே தான் இருக்கும், அதுக்குள்ளே தான் ஆப்ரேட் ஆகும். நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் தான் படிப்பாங்க, ஒரு 50 பேர் 100 பேர், அது போனால் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் தான் அது மெல்ல 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 இப்படி ஒன்று நடக்குதாமேன்னு அப்புறம் மெல்ல வரும். 56 வருடத்துல அவர் பல்வேறு இடங்களில் இருந்திருக்கலாம். அவர் பிறந்த இடம், படித்த இடம், அதுமாதிரி சண்டை இருந்திருக்கலாம். அதை வந்து நீங்கள் காமிச்சிருக்கலாம். அதில் என்ன அனிமேஷன் நிறைய பண்ணிருக்கீங்களா? அதை பண்ணலாம். ஆனால் அது இல்லாமல் வேறு சிலதெல்லாம் சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். இதோட முடியலன்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் வந்து சேர்ந்தீங்கன்னா அது வாழ்க்கை வரலாறு மாதிரி உண்மையான ஒரு படம் எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது மேற்கொண்டு இதில் ஏதாவது சேர்த்து வந்தீங்கன்னா எப்படி நீங்கள் டெவலப் பண்ண போறீங்க? கொஞ்சம் நான் சேர்க்க விரும்புகிறேன். பேச்சு மட்டுமே கேட்டுட்டு இருக்கோம். சரி, சில இடத்துல பாடல்கள் வந்து கவிதை அப்படி காமிக்கிறேன். சாதாரண கிராம மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இதை வந்து எடுத்துகிட்டு போட்டு இன்னும் கூடுதலாக ஏதாவது சேர்க்க முடியுமா? அது சேர்க்க முடியும். நீங்கள் ப்ரொடியூசர் சொன்னீங்கன்னா சேர்த்துறேன் நான். வணக்கம். வாரியில்னு நாங்க அந்த சினிமாக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஆமா, அதுவும் வந்து ஆவணப்படம் தான் நினைக்கிறேன். ஆனா அது வந்து ரொம்ப செழிப்பா இருக்கும். ஆனா இப்ப இப்படி ஒரு ஆவணப்படம் பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப புதுமையா இருக்கு. இலக்கியத்திலே இருந்தா கூட இவ்வளவு முழுமையா ஒரு மனிதரை பத்தி, ஒரு இலக்கிய வரை பத்தி அது சலிப்பு தட்டாம இப்ப ஆவணப்படத்தினுடைய தன்மைங்கிறது வந்து இப்படி மாறி இருக்கு. அதோட நுட்பமான விஷயங்கள், இசை, இந்த மாதிரி ஒரு சில அரிதான காட்சிகள் ரொம்ப நான் ரசிச்சாங்க. இலை ஆடுற மாதிரி, அதுக்கு மட்டும் ஒரு இசையை பற்றி அது மட்டும் நடனம் பெற்ற மாதிரி எல்லாம் இப்படி காட்டும் போது இது வந்து உட்காந்து நிறைய எவ்வளவு நேரம் ஆனாலும் கழிவு தட்டாம பார்க்க முடியும். இது வந்து ஆவணப்படத்துல வந்து புதுமையா இருக்கு. இப்படி வந்து அதனுடைய தன்மை மாறி இருக்கா? ஆவணப்படத்தினுடைய உண்மையான தன்மை என்ன? நீங்க அதுல வந்து கூடுதலா மாறுதலா என்ன பண்ணிருக்கீங்க? முதல்ல நீங்கள் சொன்னது வாரில் 2ஆம் உலகப் போரின் போது அப்போது அரசாங்கத்துக்கு சில விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு நெசசிட்டி இருந்ததுனால வந்தது வாரிலாக போடப்பட்டு அப்புறம் அதுவே பிற்பாடு அரசாங்கத்தினுடைய செய்தி படமாக மாறுது. அது செய்தி படம் தான். ஒரு குறிப்பிட்ட விஷயத்த இங்கே வந்தாங்க, இவங்க போனாங்க, இன்னது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற செய்தி படம் தான். இப்போது ஆவண படங்கிறது அதுலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போகுது. இப்போ அந்த செய்தி படமே பின்னால் ஆவணப்படமாகும். அது வரும்போது ஆவணப்படமாக இருக்காது. ஒரு விஷயத்த உங்களுக்கு த்ரோ பண்ணுது. இப்போ இது நடந்துச்சு, இது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டாக்குமெண்ட்ரி என்ன, ஒரு வரலாற்றையும் அதன் மூலமாக நம்ம என்ன கேள்விகளை எழுப்ப விரும்புகிறோம் அப்படிங்கிற பின்னணியும் இப்போ இந்த படத்தின் மூலமாக நம்ம என்ன எழுப்ப விரும்புகிறோம். ஏன் திருலோக சீதாராம சொல்லணும்? இப்போ திருலோக சீதாராம் போல வரலாற்றில் புதைந்து போன ஆளுமைகள், தேசத்துக்காக பாடுபட்டவர்கள், மொழிக்காக உயிரை கொடுத்தவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவர்களெல்லாம் காத்து கொடுத்த மொழியும் தேசமும் தான் நாம் இன்னைக்கு புழங்கிக்கிட்டு இருக்கோம். முதல்ல இதை பற்றி நமக்கு ஒரு மதிப்பு வரணும். 2000 வருஷத்து ஒரு மொழியை ஐநா சபையில் வந்து ஒரு வரி வைக்கிறதுக்கு தேடுறாங்க. என்ன வரி வைக்கிறதுன்னு தேடி கடைசியில் தமிழ்ல இருந்து அந்த கணியன் பூங்குன்றனார் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற ஒரு வரியை வைக்கிறாங்க. ஸோ அப்போது அந்த மொழிக்கு எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது, எவ்வளோ காரியங்கள் அது செஞ்சுருக்கு. அந்த மொழியை இந்த எழுத்தாளர்களும் பத்திரிகையாளர்களும் எவ்வளவு கரிசனமாக, அதுக்கு தன்னால் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பெரிய பணம் இல்லை, அதான் அவர் சொல்கிறார் 5-10க்கு கஷ்டப்பட்டேன், இப்போ 100-500க்கு கஷ்டப்படுறேன்னு சொல்கிறார். அந்த சூழ்நிலையில் ஒரு மொழிக்காக இவ்வளவு வேலைகளை பார்த்த ஒரு மனிதரை பற்றிய ஒரு வரலாறும்
அதன் மூலமாக நம்ம எழுப்பக்கூடிய கேள்விகளும் வரும்போது அப்போது ரெகுலராக உள்ள படம் போல் ஒரு டாக்குமெண்ட்டில் திரும்ப திரும்ப இன்டர்வியூ பேசிக்கிட்டே இருந்தால் அது ஒரு சின்ன ஒரு போர் அடிக்கும். நீங்கள் காணாத ஒரு காட்சி அல்லது நீங்கள் கண்டு தவறவிட்ட ஒரு காட்சி, அதன் மூலம் இசை, அதுக்கு கூட வருகிற ஒரு இப்போ நீங்கள்லாம் தலை பண்ணிக்கிறது போல் ஒரு 3 பின்னல் போகிற ஒரு இசை, ஒரு வரலாறு, ஒரு டிஸ்கிரிப்ஷன், அதையெல்லாம் கலந்து அப்படி சேர்த்து பின்னி தான் அதை கொண்டு வரோம். அப்படி தான் இது பண்ணப்பட்டது. இப்போ இது ஒரு பாடல் மரபு ஆமாம். பாடலா பாடல். ஆமாம். இது வரைக்கும் கேரளாவில் இன்னும் இருக்கு, மராட்டியில் இருக்கு, பெங்காலில் இருக்கு. தமிழ்ல ஏன் அந்த மரபு எங்கே எப்போ விடுபட்டு போச்சு? பாரதிதாசனோட நின்று போச்சு அந்த பாடுற மரபு. பிச்சமூர்த்தி வந்த பிறகு புது கவிதையில் அவர் அந்த ஓசையை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அது டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அப்படி நினைச்சாலும் கூட அவரால் ஓசையை விட முடியல. அவருடைய கவிதையிலையும் சரி, அவரை பின்பற்றி எழுதின ஞானக்கூத்தன் சரி, நகுலன் சரி, இப்படி பல பேரோட கவிதையில் அந்த ஓசையை விடவே முடியல. அதுக்கு பின்னால் வந்தவர்கள் அந்த மரபினுடைய நீட்சி இன்னைக்கு வரைக்கும் நம்ம கவிதையில் இருக்குது. ஆனால் என்னமோ அந்த இப்போது ரீசண்டாக நேற்று பி. ராமன் கவிஞர், மலையாள கவிஞர், அவரை மண்குதிரை தமிழ் ஹிந்துவில் நேர்காணல் செஞ்சுருக்கார். அவர் சொல்கிறாரு, தமிழில் இந்த மாதிரி நடந்து போச்சு, நாங்கள் இன்னமும் பாடிக்கிட்டே இருக்கோம், நமக்குன்னு ஒரு மரபு இருக்குது, நமக்கு ஒரு பாடுற மொழி சந்தம் இருக்குது, ஓசை இருக்குது, அதை ஏன் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அது மலையாளத்திலேருந்து வந்த பி. ராமன் நமக்கு சொல்கிறார், நம்ம அது விட்டது, அது முழுக்க நம்ம அப்படி உதற வேண்டியதில்லை, புது முயற்சிகள் வேண்டியது தான். வெண்ணிலா எழுப்புறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நாம் ஏன் அதை விட்டுட்டோம்? நான் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு புலவர் திருச்சியில் ஒரு நண்பருடைய கல்யாண வீட்டில் நான் பாடும்போது அவர் சொன்னார், ஐயா எல்லாம் பாடுறீங்க ஐயா, நம்ம சங்க தமிழ் பாடுங்களையா ஒரு பாட்டு அப்படின்னு அவர் சொன்னார். திடீர்னு எப்படியா பாடுறது? இப்போ நான் அந்த சின்னஞ்சிறுக்கிலேயும் ரொம்ப வருஷம் ஆச்சு பாடி, அதனால் டக்குன்னு அது இன்னும் சரியாக வரலை. அப்போ எப்படியா பாடுறதுன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் புலவர்கள் கல்யாண வீடுகளில் கல்யாண பத்திரிகைகளில் யாயும் ஞாயும் யாராகியோரோ பாட்டை நாங்கள் போடுவோம், அந்த பாட்டை நீங்கள் விட்டமைச்சிங்கன்னா அந்த பாட்டை எல்லாரும் நீங்கள் கல்யாண வீடுகள்லையாவது அதை பாடுங்கய்யா, தமிழில் போய் அந்த ஒலியோட ஓசையோடு கேட்குறது ஒரு சந்தோஷம் இல்லையாயா அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன பிறகு தான் நான் முதல்ல சங்க பாடலை, அதுக்கப்புறம் 32 பாட்டு பண்ணேன். அந்த பாட்டை பதிவு பண்ணி அப்புறம் நான் அவருக்கு பாடி காமிச்சேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சார் சங்கத்தை எப்படி பண்ண முடியுமா அப்படின்னு அவர் கேட்டார். அந்த பாட்டை பாடி காமிக்கிறேன் பாருங்க. யாயும் யாயும் யாராயோ, யாயும் யாயும் யாராயோ, எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர், எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அறிதும், யானும் நீயும் எவ்வழி அறிதும், செம்புல பெயல் நீர் போலே, செம்புல பெயல் நீர் போலே, அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே, அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. ஸோ இந்த மொழியினுடைய ருசி, வெண்ணிலா கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியம். எவ்வளவு வருஷத்துக்கு முன்னால் அது அப்ஸ்ட்ராக்ட் லாங்குவேஜ் புரியலை அப்படிலாம் இல்லை, அந்த காலத்தில் அப்படி பேசி புரிஞ்சிருக்கு, அதில் தான் அவங்க எழுதியிருக்காங்க. சாரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். ஆ ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம்.
கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம். அது ஒரு கலையில் ஒருத்தர் சிறந்து இருக்க இன்னைக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 3-4 கலையினுடைய பரிச்சயமாவது தேவையாக இருக்குது. வெறுமனே நான் ஒரு இலக்கியத்தை மட்டும் படிச்சுட்டா அந்த படத்தை எடுக்க முடியாது, அல்லது வெறும் இசை மட்டும் தெரிஞ்சுட்டா எடுக்க முடியாது. ஒரு 4-5 ஒரு இன்டர் டிசிப்ளினரி ஃபியூஷன் இன்னைக்கு இருக்கிற ஒரு கலைஞனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவையாக இருக்குது. இப்போ நமக்கு இசை நாட்டிய முறையாக படித்தேன் 4 ஆண்டு, சங்கீத முறையாக ஒரு 6 ஆண்டு படித்தேன். ஸோ அதை பற்றின ஒரு பரிச்சயம் இருக்குது. நான் அதில் விற்பனன்னு சொல்ல வரல, அதை பற்றின ஒரு அடிப்படை பரிச்சயம் இருக்குது. ஓவியத்தை ரசிக்க தெரியும், நவீன ஓவியங்களையும் சரி மரபார்ந்த ஓவியங்களையும் சரி. ஒரு வரலாற்றையோ அல்லது சினிமாவையோ என்னுடைய ஷார்ட் ஃபிலிமில் கூட நீங்கள் அதை பார்க்க முடியும். அதை ஒரு காட்சி ரூபத்தில் வரும்போது எல்லா விதமான கலைகளினுடைய சாரத்தினுடைய தீற்றல்களையும் நாம் சொல்ல வந்த மொழியில் அந்த இன்க்ரீடியன்ஸை எவ்வளோ சேர்த்து அதை ப்ரெசன்ட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி ப்ரெசன்ட் பண்ணும்போது இப்போ இளம்பரை அவங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன சலிப்பு இல்லாமல் அந்த படத்தை பார்க்க முடியும். அதர்வைஸ் ஒரு ட்ரையாக இருக்கும். ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து அவர் இங்கே பிறந்தார் இங்கே வளர்ந்தார் சரி அப்புறம் அப்படின்னு ஆகிடும். அப்புறம் சில விஷயத்த நீங்கள் இதில் படிச்சுக்கலாம், டெக்ஸ்ட்டில் படிச்சுக்கலாம். டெக்ஸ்ட்டில் வந்து படிக்கிற விஷயத்தை இதில் சொல்கிறதுக்கான நெசசிட்டி தேவையில்லை. ஆனால் இதில் சொல்லணும், ஏதோ ஒரு பாசிங் ரெஃபரன்ஸில் அவர் அங்கே பிறந்தாலும் வளர்ந்தாலும் இங்கே இருந்தார் சொல்லணும். அது ஒரு ஆய்வாளர்களுக்கு அது ரொம்ப உபயோகமான ஒரு விஷயம். ஆனால் அது அப்படியே டெக்ஸ்ட்டில் இருக்கிற மாதிரி வாழ்க்கை வரலாறாக படத்தில் எழுதிக்கிட்டு போக முடியாது. இது ஒரு காட்சி மொழி. அதனால காட்சி மொழியில் வரும்போது இவ்வளோ இன்க்ரீடியன்ஸும் தேவையாக இருக்குது. இப்போ லெனின் சார் அவங்கள்ட்ட தான் நான் படித்தேன். இப்போ அவங்களுக்கு இசை தெரியும், இலக்கிய வாசிப்பு தெரியும், படத்தில் டான்ஸ் ஆடியிருக்காரு, டான்ஸ் தெரியும், ஸோ சமையல் தெரியும். இந்த விஷயம்னு இல்லை, அப்போது கண்டது கற்க பண்டிதன் ஆவான்ற மாதிரி எல்லாத்துலேயுமான ஒரு பரிச்சயம். இப்போ அவங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வர்றோம். மனிதர்கள்ட்ட பழகிறது, அபூர்வமான விஷயங்களை கண்டறிது, திடீர்னு ஒரு மௌனத்தை அடைகாப்பார். ஃபோன்லாம் ஆஃப் பண்ணுவார், எங்கே இருக்காருன்னே கண்டுபிடிக்க முடியாது, 10 நாள் 15 நாள் காண போயிடுவார், ஒரு அவசரமான தகவலை சொல்ல முடியாது. அப்படி ஒரு வானப்பிரஸ்தம் மாதிரி போயிடுவார் டக்குன்னு. ஸோ இது எல்லாமே இந்த ஹைட் அண்ட் சீக் இதுக்குள்ளே தான் கலைஞனுடைய லைஃப் இருக்குது. அப்படி வரும்போது அதெல்லாம் இதில் படத்தில் நிச்சயமாக கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். சரி, கல்லூரி காலங்களிலேருந்து அவர் ஈடுபாடு அன்றையிலிருந்து இதுவரை ஆழமான அந்த வகையில் அவருடைய தேங்க்யூ. இப்போ வந்து எல்லாரும் புகைப்படம் எடுத்தா கூட அந்த கல்யாணம் அந்த புதுசத்தை வந்து மிக சிலாகிச்சு போவாங்க. இப்போ நீங்கள் ஒரு 7 படத்தை வச்சு தான் இந்த ஆவணம். ஆமாம், அது தயாரித்த அந்த குடும்பம் சித்தாரனுடைய குடும்பத்தினர் இது எந்த அளவுக்கு முடிச்ச பிறகு அதை எப்படி அதை எடுக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு அவங்களுடைய பாதிப்பு எப்படி அவருடைய அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்க அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் ஃபேமிலியோடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் உட்காந்துருந்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு யாருக்கும் பேச்சே வரல, ஒரு மாதிரி நெகிழ்ந்து போய் கண் கலங்கி இது என்ன இது இப்படி பண்ணிட்டாரு, நமக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியலையே, நம்ம அப்பா நம்ம இருக்கும்போது அதெல்லாம் சரியாக தெரிஞ்சு கொள்ளலையோ அப்படின்னு நினச்சி அவங்களுக்கே ஒரு சின்ன கில்ட்டு உண்டாயிடுச்சு. அவங்க எனக்கு பேசின ஊதியத்தை விட அதிகபட்சமான ஊதியத்தை மேடையில் வச்சு கொடுத்து, அப்புறம் வந்து இந்த குகனோடு சேர்ந்து இன்று நாங்கள் ஐவரானோம் அப்படின்னு அந்த திருலோக சீதாராமோட பையன் லோகமணி வந்து மேடையில் நாரதகான சபாவில் சொன்னார். ஸோ அவங்க ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு டாக்குமெண்ட் அப்பாவை பற்றி வந்திருக்கு அப்படின்றத பற்றி ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. சார் ரெண்டு கருத்து சார், இந்த ஆவணப்படத்துல வந்து
அதாவது யார் யார் பேரெல்லாம் நம்ம குறிப்பிட்டிருக்கோமோ அவங்கள பற்றி எல்லாரையும் நான் படிச்சேன். ஓ பொதுவாக புதுமை இருந்து கடைசி சத்யசீலன் எல்லாரை பற்றியும் வந்து ஓரளவு ஒரு அடிப்படை புரிதல். ஆனால் நான் இந்த ஆவணப்படத்தினுடைய கதாநாயகன் திருலோகம் அவர்களை பற்றி முதல் முறையாக நான் இங்கே தான் தெரிஞ்சுக்கிறேன். நான் இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான இந்த ஆவணப்படத்தை பார்த்தோன்னா அவர் எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த மனிதன், ஒரு சிறந்த மனிதர், தேசியவாதி, மனித இனம் வேலை வரணுன்றதுக்காக அவர் எவ்வளவு தூரம் பாடுபட்டு எந்த அளவுக்கு தமிழ் இலக்கியத்தில் அவர் ரொம்ப அன்பாக இருந்திருக்காரு. புதிய எழுத்தாளர்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் அவர் ஆதரித்து மேலே வரணுன்ற ஒரு அவாதம் அவருக்கு இருந்திருக்கு. இவ்வளவு ஒரு பெரிய மனிதரை பற்றி நான் வந்து ஒரு 50-60 வருஷமா வந்து தொடர்ந்து பத்திரிக்கை அது எல்லாம் படிச்சுட்டு வரேன். ஆனால் ஒரு தடவை கூட வந்து நான் வந்து இந்த திருலோகம் கிராஸ் பண்ணலை. அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காரணம் என்னன்னா கால் போக்கில் வந்து யாராவது முக்கியமானவர்கள் இந்த சமுதாயத்திற்கு மொழிக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பங்காற்றியவர்களை வந்து நம்ம மறந்து விடுறோம் அப்படின்றது வந்து இது ஒரு சரியான சமயம். கண்டிப்பா இது வந்து கருத்து ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ஆவணப்படம். இந்த ஆவணப்படத்துல வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு சின்ன துருப்பு சீட்டை வச்சு அதுல என்னென்ன இருக்கு, அவர் எப்படி வந்தாரு போனாரு, அவருடன் யார் பழகினாங்க, அவரெல்லாம் கண்டு அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய திறமை, அவருடைய ஆற்றல், அறிவு எல்லாத்தையும் வந்து நீங்க இதுல வந்து கொண்டு ஒரு மணி நேரம் 12 நிமிஷம் ரொம்ப அருமையா கொண்டு வந்து இது நீங்க எடுத்திருக்கிற விதம் வந்து மெய் மறக்க செய்யும். எடுத்திருக்கிற விதம் வந்து மெய் மறக்க. அதாவது காரணம் என்ன அப்படின்னா வந்து தமிழருடைய வாழ்வு வந்து இயற்கையோட ஒன்றி பிணைக்கும். அதை விட்டு நம்ம விலகி போயிடலாம். தமிழன் அப்படின்னா அவன் தமிழன் இயற்கையோட அதைத்தான் நம்ம சங்க இலக்கியங்கள் எல்லாம் பேசும். இந்த படத்தை பார்க்கல நீங்க எடுத்திருக்கிற அந்த காட்சிகள், சிற்றோடை, அருவி, அருவிக்கரை, புல்வெளிய வெளிகள், மரங்கள், இதெல்லாம் வந்து இந்த இதோட சேர்த்து அது வந்து மிகைப்படுத்தி சொல்லிடுறாங்க. அதோட சேர்ந்து இருக்கிறதோட இது பண்ணையில நீங்க சொல்ற அந்த செய்தியினுடைய இது வந்து அதனுடைய ரொம்ப கூட வருது. இந்த ஆவணப்படத்தை பார்த்த பின்னாடி எனக்கு என்ன தோணுதுன்னா, இனிமே நான் உண்மையான மக்கள் ரசிக்கின்ற சினிமாவை பார்க்க போறேனா இல்லையான்றது அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா இருந்திருக்கீங்க. உங்களுடைய திறமையும் உங்களுடைய ஆற்றல் இன்னும் மேலும் மேலும் வளரணும்னு இந்த சபையின் கைத்தடி ஒண்ணு ஆமா சிவாஜி ரசிகர்களா? சிவாஜி பத்திரிகை அது எதுக்கு ஆரம்பித்தாரு, அதனுடைய பங்கு என்ன, தாக்கம் என்னன்றது ஒரு சில வழிகளை சொன்னாங்க. அடிக்கடி காண்கிறீங்க. அதாவது ஒரு இடைவெளியை நிரப்பத்துக்காக தான் பத்திரிகைகள் வருது. இந்த பத்திரிகையை ஆரம்பித்தாரு, எந்த விதமான புதிய செய்திகளை அதில் வந்தது, அதன் மூலம் தான் சமுதாயத்துக்கோ எழுத்தாளர்களுக்கும் பெரிய அளவுக்கு பயணம் பண்ணிருக்காங்க. நிச்சயமாக பயன் இருந்திருக்குயா. அவர் அந்த கிராம ஊழியன் முடித்த பிறகு அதுலேருந்து எடிட்டோரியல்லேருந்து வந்த பிறகு சிவாஜி இதழ ஆரம்பிக்கிறாரு. அதோட நோக்கமே தமிழ் சமூகத்துக்கு நல்ல விஷயங்களை, புதிய விஷயங்களை, தமிழினுடைய மேன்மையை கொண்டு செல்ல வேண்டும், புதிய எழுத்தாளர்களை அதனால தான் அவர் சுஜாதாவிலேருந்து, சுரதாவிலேருந்து, புதுமைப்பித்தன்லேருந்து பல எழுத்தாளர்களை அதுக்குள்ளார கொண்டாந்து அவங்களுடைய படைப்புகள் எல்லாம் போடுறாரு. அப்புறம் அவருக்கு எழுதுறதுக்கு ஃபோரம் இல்லை, பெரிய ஃபோரம் இல்லை. அவர் தனக்காக பெரும்பாலும் பத்திரிகை ஆரம்பிக்கிறவங்க தனக்கான ஒரு ஸ்பேஸுக்காக தான் முதல்ல பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கான ஃபோரம் இல்லை. அதே சமயம் அவருக்கு தன்னுடைய புத்தகங்களை கொண்டு வரணுங்கிற ஆர்வமும் அவருக்கு இல்லை. முன்னோர்களை சொல்லணும், தன் சக எழுத்தாளர்களை சொல்லணும், வர்ற தலைமுறையை சொல்லணும். அவர்கள் மூலமாக இந்த மொழிக்கும், இந்த சமூகத்துக்கும், இந்த கலைக்கும், இந்த இலக்கியத்துக்கும் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்றதுனால ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த சிவாஜி பத்திரிகை. சரி. முதல் கலைஞர் எல்லாமே வந்து கிராம ஊழியர்கள் வந்து
இருக்கலாம் சார், எனக்கு சரியா தெரியும். வந்திருக்கு. ஆமாம், கிராம ஊழியர்லேயும் வந்திருக்கு. ஒரு சிவாஜியில் வந்திருக்குது. எம்இ வெங்கட்ராமோட இன்ட்ராக்ஷனால் சௌராஷ்டிரமணியில் கூட அவர் எழுதியிருக்காரு. வெற்றி செல்வி சொல்லுங்க. வணக்கம். இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது நீங்க ஒரு கவிஞர் அப்படிங்கிறதுனாலயோ நான் ஒரு கவிஞர் அப்படிங்கிறதுனாலயோ தெரியல, கவித்துவமாவே ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தேன். இலை வந்து அழகா அந்த காட்டோட சேர்ந்து போகுது, அந்த நீரோடையுடைய அந்த ஓட்டம், அது எல்லாமே கவித்துவமாவே பார்த்தேன். பல புதிய செய்திகள் செல்லம்மா வந்து இவருடைய மடியெல்லாம் காரணமாக அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு நான் எவ்வளோ பாஷையுடைய புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கேன். நிறைய புதிய செய்திகள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த கவித்துவமான இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி உங்களுடைய அனுபவத்துல ரொம்ப அருமையா வந்திருக்கு. இதை வந்து அடுத்த தலைமுறை எப்படி நீங்க வந்து டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்கான ஊக்கம் கொடுக்கணுங்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பமா இருக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து இப்போ வந்து பிள்ளைங்கள்லாம் நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறாங்க. அவங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ரி அதை விட எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை அதை தொடர்ந்து கொண்டுட்டு போகணுங்கிறது என்னுடைய கண்டிப்பாக செய்யலாம். இப்போ காலேஜஸில் அந்த பயிற்சி பற்றிகளுக்கு போயிட்டு தான் இருக்கிறேன் வந்து. சொல்லுங்க பாய். மைக்கு. நம்ம தான் பார்க்கணும். போதும் இல்ல, நம்ம தயாரா இருக்கோம். ஆமா, நன்றி. கடைசி அவர் கேட்டது போல அந்த கடமை நமக்கு தான் இருக்கு. ஒரு எழுத்தாளரே புத்தகத்தை தூக்கிட்டு போகணும், ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றவரே அவரே போய் ஊரா காலேஜா போடணும் அப்படின்னு கேட்கறதே தப்பு. அது அவருடைய வேலை இல்லை, அது வந்து சமூகத்தினுடைய கடமை, அரசுடைய கடமை. அதை வந்து எதிர்காலத்துலையாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் சரி அரசியலுக்குள்ளே வந்து நம்ம போவேன்னா. நன்றி. ஒரு சிறப்பான இது நடக்குது. இடையில் நான் சொல்ல வந்தது, இவருடைய மற்ற ஆவணப்படங்களும் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். அதுதான் நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். இந்திரா பார்த்தசாரதி, மா அரங்கநாதன், ஜெயகாந்தன் என்று அது இல்லாமல் அவர் குறும்படங்களும் எடுத்திருக்காரு. அதையெல்லாம் நீங்கள் வந்து தேடி பார்த்து இதே மாதிரி பலனடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம். அன்பிற்குரிய நண்பர் கவிஞர், அவரை இயக்குனர்ன்றதையே நாங்கள் வந்து சொல்லாமல் இருட்டடிப்பு பண்ணுற மாதிரி இருக்குது. இயக்குனர், திரைப்பட இயக்குனர், வசனகர்த்தா, அன்பு நண்பர் லிங்குசாமியினுடைய அத்தனை திரைப்படங்களினுடைய வசனகர்த்தா பிருந்தா சாரதி அவர்கள் ரவி சுப்பிரமணியம் அவர்களுக்கு மரியாதை பண்ணுறாரு. இதுதான் ஊர் பாசன்றது. எத்தனை பேர்னாலும் பாருங்கள், ஊர்க்காரங்கன்னா கரெக்டாக பண்ணுறாங்க. நன்றி பிருந்தா.